லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் சாருடன் முதன்முறையாக கைகோர்த்திருக்கும் திரைப்படம் கூலி. தேவா எனும் கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடிக்கும் ரஜினி சார் இதில் கொஞ்சம் மாறுபட்ட தோற்றத்தில் நடித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டில் இதன் பிறகு வெளியாக இருக்கும் திரைப்படங்களில் இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்புகள் உள்ளன. இந்த படத்தில் பேன் இந்திய நடிகர்களான சௌபின் ஷாஹிர், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஹிந்தி நடிகர் அமீர் கானும் இதில் கேமியோ கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இவரது கேரக்டர் கிளைமாக்ஸிற்கு 10 நிமிடங்களுக்கு வருவதாக அவரே ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். வழக்கமாகவே ரஜினி சாரின் திரைப்படங்களுக்கு அவரது இசை வெளியீட்டு விழாவே பெரிய ப்ரமோஷனாக அமைந்து வருகிறது. ஜெயிலர், வேட்டையன் என சில திரைப்படங்களில் அவர் பேசிய விஷயங்களும் வைரலாகி இருக்கிறது. கூலி படம் அடுத்த ஆண்டு வெளியாக இருக்கும் நிலையில் இந்த படத்தின் இசை விளையாட்டு விழாவும் எப்போது நடக்கும் என்று ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். எப்போதும் ரஜினி சார் படத்தின் இசை வெளியீட்டு விழாக்கள் பிரம்மாண்டமாக நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடக்கும். கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் அங்குதான் நடக்க இருப்பதாக கூறப்படுகிறது. வரும் ஜூலை 27ஆம் தேதி இந்த இசை வெளியீட்டு விழா நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பிற்காக ரசிகர்கள் காத்துக் கொண்டுள்ளனர். கூலி திரைப்படத்திற்கு தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் உலக அளவில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த படத்தின் வெளிநாட்டு உரிமம் தமிழ் சினிமாவில் முதன்முறையாக அதிக அளவில் விற்கப்பட்டுள்ளது. இந்த படத்தின் ஓவர்சீஸ் ரைட்ஸ் ரூபாய் 85 கோடி விற்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. படம் வெளியாவதற்கு முன்னரே இவ்வளவு பெரிய சாதனையை செய்திருக்கிறது. கூலி படம் தமிழ் திரையுலகில் முதன்முறையாக ரூபாய் 1000 கோடி வசூல் எடுக்கும் படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் உருவாகி இருக்கும் திரைப்படங்கள் 1000 கோடியை வசூலித்திருக்கின்றன. இப்போது லோகிக்கும் ரஜினி சாருக்கும் பெரிய மார்க்கெட் இருப்பதால் இப்படம் தமிழ் சினிமாவில் முதன்முறை ரூபாய் 1000 கோடி வசூலிக்கும் படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.